ஸோ வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிஓ தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:47 ஆல்மோஸ்ட்டு. இன்றைக்கி வந்து 17th மார்ச். ஓகேங்களா. ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். அதில் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து 136 பாயிண்ட்டுன்னு கேட்டது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை லீவாக இருந்தனால வியாழக்கிழமை வந்து மார்க்கெட்டு முடியும் போது கிஃப்ட் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் நெகட்டிவாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அதே மாதிரி முடியும் போது பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதாவது 100 பாயிண்ட் நெகட்டிவ், அப்புறம் அதை ஃப்ளாட் ஆக்கி தென் அதுக்கப்புறம் 100 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ரேலி ஆயிருக்கு. பட் 136 பாயிண்ட் இப்போதைக்கு காட்டுது. நம்ம ஒரு 80 பாயிண்ட்ஸ்லேருந்து 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் ஆகுதா இல்லையா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் மார்க்கெட்டு 1.28% பாசிட்டிவாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 150 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ எப்பயுமே ஏடிஆர் வந்து 3 நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும், பேங்கிங் செக்டர் வந்து பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு 0.69% பாசிட்டிவாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி 1% பாசிட்டிவ் இருக்குது. ஐசிஐசிஐ 1.17% பாசிட்டிவாக இருக்குது. விப்ரோ வந்து 1.32% பாசிட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் 0.6% பாசிட்டிவாக இருக்குது. ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.08 பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இன்கேஸ் வந்து எஃப்ஐஐ எடுத்தோன்னே செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு பை அண்ட் டிப் கிடைக்குதான்னு பார்த்து நம்ம பை பண்ண வேண்டியதான். இன்கேஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்லேருந்தே மேலே போகுது அப்படின்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ், கரெக்டான ரெசிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகுதா, எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்களா, தென் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பை அண்ட் டிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது இன்றைக்கி. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். டெக்னிக்கலில் வரும்போது எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 793 கோடிக்கு வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 1724 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் எங்கேயும் போகல, அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் டேட்டா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது 23,000, தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 22,500, 22,700. மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,700, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 23,000, 22,400. கால் அன்வைண்டிங் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 21,500, 23,350. ஸோ நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து 22,000, 21,500, அப்புறம் அது ஃபாலோட் பை 22,400. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து எங்கே இருக்குன்னா 22,000 இருக்குது. தென் அது ஃபாலோட் பை 21,500, 22,400. தென் அதுக்கப்புறம் புட் அன்வைண்டிங் ஹோல்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21,500, 23,350. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆப்ஷன் டேட்டா தான் இல்லையா. ஸோ அதனால் அதோட கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா 49,000, அது ஃபாலோட் பை 50,000, தென் அதுக்கப்புறம் 48,500. மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,100, தென் அது ஃபாலோட் பை 48,000, 48,200. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,700, அது ஃபாலோட் பை 47,900, 47,600. பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது வந்து 48,000, தென் அது ஃபாலோட் பை 47,000, தென் அதுக்கப்புறம் 47,500. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,000, அதுக்கப்புறம் 48,200. புட் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 47,400, 47,800, 48,500. ஓகேங்களா. ஸோ இப்போ டெக்னிக்கலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ நிஃப்டி டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 3% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஜென்ரலாக வந்து இந்தியா விக்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா, லெஸ் தென் 14 தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஆப்ஷன் பையருக்கு பெருசாக இருக்காது. ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஈவன் தான் மார்க்கெட் கால் செல்லில் போனால் கூட பெருசாக ப்ரீமியம் போகாது. அந்த மொமெண்டமில் போகும்போது கேப்சர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். ஓகே, இப்போது நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டோஜியாக இருக்குது லாஸ்ட் 3 days முன்னாடி. தென் அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே நோக்கி போயிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகிறனால இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஃபர்தராக போக வாய்ப்பு இருக்குது. 48,445, 586, 707, அதுக்கப்புறம் 839. அதுக்கப்புறம் போனால் அது ஒரு பிரேக் அவுட்னு நினைக்கலாம். பிரேக் அவுட் இந்த சென்ஸ் என்னன்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல் 49,000 இருக்க போது, அதுக்கப்புறம் 49,360 இருக்க போது. 49,360க்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு அர்த்தம். இல்லைனா மறுபடியும் அகைன் இது ஒரு செல்லான ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. ஸோ நிஃப்டியோட லெவலை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 நாளும் ஒரே ஜோனில் தான் இருக்குது. அவன் 577 மேலே உடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் 633, 678. ஓகேங்களா. தென் இன்கேஸ் அதை உடைக்குதுன்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் 774 வரைக்கும்.
ஓகேங்களா. தென் இன்கேஸ் கீழே வருது, மறுபடியும் இந்த ஜோன்லேயே போய் ரிஜெக்ட் ஆகுது, தென் அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டோட லோ லெவலை பொறுத்த வரைக்கும் 388, 426 உடச்சா கண்டிப்பாக 388 வரைக்கும் வருவான். தென் அதுக்கப்புறம் 347. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்குது அப்படின்னா அவன் ஒரு 320, தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 258, தென் 22,233 உடைக்குதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு நல்ல கீழே வர வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு கேப் ஃபில்லிங் நடக்குது 150, 120 ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி கீழே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். கீழ் நோக்கி வந்தால், மேல் நோக்கி வரும்போது 720 தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. இன்கேஸ் 720 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் 774க்கு வரப்போகுது. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம லைவ் வரும்போது பார்ப்போம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 73 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. 0.33% வந்து நெகட்டிவாக இருக்குது. அதில் வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. பட் இருந்தால் கூட 0.04, 0.02 அப்படிங்கிற மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்லேயும் எஸ்பிஐ பேங்க்லேயும் தான் இருக்குது. ஸோ அப்போ பேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட் அவ்வளோ பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருச்சாங்க. 3.75 பாயிண்ட்டும் 0.01%, அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. புட்கால் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டு 1.02 ஆன் March 13. அகெயின்ஸ்ட் வந்து புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 0.696 இருந்துச்சு. வியாழக்கிழமை 1.02 ஆயிருந்துச்சு. ஓகேங்களா. லாங் பில்டப்பில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ கேப் அப் ஆகிறனால இவங்க ஃபர்தராக மூவ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அது போய் சஸ்டைன் ஆகுதா இல்லை வந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அதில் எஸ் பேங்க் இருக்குது, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பெல் இருக்குது, நைக்கா இருக்குது, MCX இருக்குது, GMR ஏர்போர்ட்டு, கனரா பேங்க் இருக்குது. ஷார்ட் பில்டப்பில் இருக்கக்கூடியது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ட் பில்டப்பில் இருக்கிறது திரும்பவும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் எஸ்எல் ஹண்ட் பண்ண தான் ஆகும். ஏன்னா இன்றைக்கி 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இவங்களும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. பாலிசி பஜார், ராம்கோ சிமெண்ட்டு, டாடா டெக், பதாஞ்சலி, IREDA ஓகேங்களா. ஸோ நாக்ரி, பொன்வலா. ஷார்ட் கவரிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங்கில் இருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ரலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இனிஷியலாகவே. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கமின்ஸ் இந்தியா, கோட்டக் பேங்க்கு, டாபரு, M&M ஃபினான்ஸு, மணப்புரம், SBIN ஓகேங்களா, சன் ஃபார்மா, சிப்லா. இதில் பாருங்கள் சன் ஃபார்மா, சிப்லா 2 இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி. PSC பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட்டு வியாழக்கிழமை கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்துச்சு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு. ஓவரால் 0.43% வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரிலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் 1.83%. அதில் வந்து நல்லா ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ்டீஜ் அதை தவிர வேறு யாரும் பெருசாக பண்ண முடியல. கோத்ரேஜ் தான் அதில் வந்து ரொம்ப புவராக இருந்திருக்கு அன்றைக்கி. நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாக் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் ஃபார்மா செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே போல் இங்கே பாருங்கள் ஆல்கம் லேபார்ட்ரிஸ் இருக்குது, டாக்டர் ரெட்டி இருக்குது, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இருக்குது, தென் அதுக்கப்புறம் ஷில்பா மெடிக்கேர் இருக்குது. ஓகேங்களா. ஸ்டாக்ஸில் அப்போ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு நியூஸ் இருக்குது. அது வந்து ஃபர்தராக ஃபால் ஆக வாய்ப்பு இல்லை. அது மாதிரி தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி HDFC வந்து 4%, அவங்க 4.2 ஏதோ ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ரவுண்ட் அப் ஃபிகராக நான் சொல்லலை. ஸோ ஒரு 5% வரைக்கும் அவங்களோட இதை இன்வெஸ்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக ஃபால் ஆக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வராங்க. ஸோ மேலே போகுது அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் பேனில் தான் இருக்குது. என்னென்ன பேனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர், மணப்புரம் ஃபினான்ஸு, செயில், BSE இவங்களாம் பேனில் இருக்காங்க. பட் நல்ல ஸ்டாக் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆல்கம் லேபார்ட்டரி, டாக்டர் ரெட்டி இருக்குது, சிப்லா இருக்குது முன்னாடி நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்போது வந்து ஒரு மெடிக்கல் அதாவது வந்து ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் அது இல்லாமல் டாடா மோட்டர், வோல்டாஸ் இருக்குது, ஸ்பைஸ் ஜெட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் 9 மணிக்கு நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.